என்னடா முறைக்காத மச்சான். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அவன் வந்துருவான். 5 நிமிஷம் அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்டா. அவன் இந்த பக்கம் தான் வருவான்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? 2 நாளா ஃபாலோ பண்ணி இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எப்பவும் கரெக்ட் டைம்க்கு வந்துருவான் மச்சான். இன்னைக்குன்னு பார்த்து ஏன் லேட் பண்றான்னு தெரியல மச்சான். அதோ வரான்டா. ஏய், குறுக்க வந்து நிக்கிற அறிவில்ல உனக்கு? ரோட்ல குறுக்க வந்ததுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுறியே? நீ என் வாழ்க்கையிலே குறுக்க வந்திருக்க. எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் எதுக்கு உன் வாழ்க்கையில குறுக்க வர போறேன்? வந்துட்டியே ப்ரோ. உனக்கு புத்திமதி சொல்லி திருத்தலான்னு தான் நாங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நீ பேசுறது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. என் மச்சான் என்ன பிரெஞ்சுலயும் ஜெர்மனிலயுமா பேசுறான். சுத்த தமிழ்ல தானே பேசுறான். அத போய் புரியலங்கிற? டேய், அண்ணனை சொல்லி தப்பு இல்லடா. நடு ரோட்ல நிக்க வச்சு தலையும் புரியாம காலும் புரியாம பேசினா இவருக்கு எப்படி புரியும்? அண்ணனை ரொம்ப குழப்பாம மேட்ருக்கு வந்துருவோம். ஒரு நிமிஷம் மச்சான். ஏய், வண்டி சாவி ஏன் எடுக்கிற? வண்டி விட்டு முதல்ல கீழே இறங்குடா. நாங்க நின்றுட்டே இருக்கோம், நீ தெனா விட்டா உட்காந்துட்டே இருக்க. பேச்சுவார்த்தையில் ஒரு டீசன்சி வேண்டாம். ஏய், மரியாதை சாவி குடுறா. டென்ஷன் ஆகாத ப்ரோ. சாவியை நான் வாங்கி தரேன். ஆமா, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுதுல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த பொண்ணு பேர் பூஜா தானே? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு முக்கியம் ப்ரோ. நீ நீண்ட ஆயுசோட சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். அந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நீ அல்பாயுசா போயிடுவேன்னு ஜாதகம் சொல்லுது ப்ரோ. ஏய், ஜாதகம் அது இதுன்னு ஏன்டா சுத்தி வளைக்கிற? நான் பூஜா கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏய், திஸ் guy is too sharp யா. ஏய், என்னன்னு சொல்லுங்கடா. எதுக்குடா என் கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க? ஏன்னா நான் பூஜாவை லவ் பண்றேன். நீ அவளை லவ் பண்றது இருக்கட்டும், அவ உன்னை லவ் பண்றாளா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம் ப்ரோ. பூஜா என் லவ்வை ஏத்துக்கிறாளோ இல்லையோ, ஆனா அவன் எனக்கு தான் சொந்தமாகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவை ஆண்டவனாலே மாற்ற முடியாது. ஏன் முடிவும் அதுதான். பூஜாவை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. கல்யாணம் நடந்தா அது அவளோட மட்டும்தான்டா. என் கேரக்டர் பத்தியே உனக்கு தெரியாது ப்ரோ. எவனாவது ஒருத்தன் பூஜாவை சைட் அடிக்கிறான்னு தெரிஞ்சாலே அவன் சங்கம் இருக்கிறவன் நான். உன்னை இவ்வளோ நேரம் உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஏதோ பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணனால உன்னை சும்மா விடுறேன். அதனால நீ என்ன பண்றனா, பூஜாவை மறந்துட்டு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நான் முடியாதுன்னு சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்காது, கருமாதி தான் நடக்கும். அச்சதை போட வேண்டிய கையால உன் வாயில பால் ஊத்த வச்சிடாத. இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பூஜாவை தான் கல்யாணம் பண்ணி போறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. வாயால சொன்னாலே வழிக்கு வந்துருவேன்னு நினைச்சேன். அடிச்சாதான் அடங்குவன்ற. நான் என்ன பண்றது? டேய் மச்சான், ஒரு சும்மா அட்மாஸ்பியர்ல நிக்கிறானுங்கன்னு நினைச்சேன். நீ வச்சாலும் இப்பதான்டா புரியுது. போதும் போதும், நிறுத்துங்க. என்னடா பூஜாவை விட்டு ஒதுங்கிறியா? ஒதுங்கிடுறேன். அது இத முதல்லயே செஞ்சிருக்கலாம்ல, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இப்ப நீ நேரம் என்ன பண்ற, உன் வீட்டுக்கு போய் எனக்கு பூஜாவை பிடிக்கல, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற. சரியா? சரி போ. டேய், சாவியை குடுறா. டேய் போட்டா. போங்க.
ரிஷி வாங்க. ம். உட்காருங்க. ம். அம்மு, எங்க போற இப்போ? ரூம்க்கு. இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்த? இப்ப உள்ள போகணும்னு தோணுதுக்கா. ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கேட்காத. என் இஷ்டப்படி நான் இருக்க கூடாதா? இருக்கலாம்டி, தப்பில்ல. ஆனா ரிஷி வந்ததும் நீ உள்ள போறதுதான் தப்பா இருக்கு. போய் உட்காரு. போதுமா? முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசுறேனேன்னு நினைக்காத. நீ சந்தேகப்பட்டதுனால ரிஷி உன்னை அடிச்சாரு, நீயும் திருப்பி அடிச்சிட்ட. அதோட அந்த விஷயத்த மறந்துருக்கணும். ஆனா நீ ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தானே பிரிஞ்சிடலாங்கிற அளவுக்கு இது சீரியஸ் ஆயிடுச்சு. அதனால நீ ரிஷி கிட்ட மன்னிப்பு கேளு. இத பத்தி நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காமோ? அக்கா, சாரி. மன்னிப்புங்கிறது மனசுல இருந்து வரணும்டி. கடமைக்காக கேட்க கூடாது. நேருக்கு நேரா கண்ணை பார்த்து கேட்கணும். இல்லனா மன்னிப்பு கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. அக்கா, எல்லாம் உன் குழந்தைக்காக நினைச்சுக்கிட்டா எதுவுமே கஷ்டம் கிடையாது. சாரி. இத்தனை வருஷமா நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கீங்க. ஒரே நாள்ல சகஜமா பேசக்கூட முடியாத அளவுக்கு இடைவெளி வந்துருச்சுல்ல? சரி, சண்டைக்கு அப்புறம் நார்மல் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு எனக்கு புரியுது. ஆனா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கலாம்ல? ஏதோ வேண்டாதவங்க மாதிரி ஏன் இப்படி இறுக்கமா உட்கார்ந்திருக்கீங்க? அக்கா, எந்த ரிலேஷன்ஷிப்பையும் கம்பல் பண்ணி உருவாக்க முடியாது. குழந்தைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒரே வீட்ல இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு மேல என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத. ஆமாங்க, ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த அவமானத்தை என்னால சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. அதே மாதிரி என் மேல இவளுக்கு இருக்கிற சந்தேகமும் இந்த ஜென்மத்தில் தீரவே தீராது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த லெவல்ல தான் இருக்கும். என் மனசுல இவளை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லை. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படித்தான். ஆனா அனுமார் நெஞ்ச கிழிச்சு காட்டின மாதிரி என்னால காட்ட முடியாது. உண்மைக்கு தான் சாட்சி தேவை. பாசம் பிரியங்கிறதெல்லாம் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை அவங்கவுங்களே ஃபீல் பண்ணாதான் தெரியும். எந்த பிரச்சனையும் இல்லாம இதே வீட்டில் இருக்கணும்னா எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. அவ மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என் மனச கத்தியால கீறுற மாதிரி அவளை பேச வேணான்னு சொல்லுங்க. கத்தியால குத்துனா கூட அந்த காயம் சீக்கிரம் ஆறிடும். ஆனா வார்த்தையால வர காயம் என்னைக்குமே ஆறாது. கேட்டுக்கிட்டியாடி? அக்கா, ஒருத்தர் கிட்ட நெருக்கமான உறவு இருந்தாதான் உரிமையா கோவப்பட முடியும். இவன் உறவே தேவையில்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் பேசுறதுக்கான அவசியமே இல்லையே. இவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், எங்க வேணாலும் போட்டும். அத பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எனக்கு தான் இவன் உண்மையா இல்ல, பொறக்க போற குழந்தைகிட்டயாவது உண்மையான பிரியத்தோட இருக்க சொல்லு. உங்க 2 பேருக்கும் நான் என்ன மெசஞ்சரா? நேரடியா நீங்க பேசிக்க மாட்டீங்களா? கோவத்துல 2 பேருமே வார்த்தையை விட்டாச்சு. யார் இறங்கி போறது,
எப்படி இறங்கி போறதுங்கிற ஈகோ உங்களை தடுக்குதுல்ல? இதுல உங்களை மட்டும் தப்பு சொல்ல முடியாது. இது உங்க பிரச்சனை இல்ல, இந்த ஜெனரேஷனோட பிரச்சனை. எல்லாருமே செல்ஃப் சென்டர்டா மாறியாச்சு. அவங்க உங்களை பத்தி தான் யோசிக்க முடியுமே தவிர அடுத்தவங்க இடத்துல இருந்து உங்களால யோசிக்கவே முடியல. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது. எனிவே, காலத்தை விட நல்ல டீச்சர் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்க மனசுல இருக்கிற கோவம், வெறுப்பு எல்லாத்தையுமே காலம் மாத்திடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரிஷி, உள்ள போங்க ப்ளீஸ். ப்ளீஸ். வெயிட் பண்ணுப்பா, நாங்கள் வந்துடுறோம். வா. வாங்க 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 சம்மந்தி, உட்காருங்க. என் பொண்ணு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு நல்லபடியா வந்துட்டா. இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. நம்ம உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். சொல்ல போனா நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த மாசம் முதல் வாரத்திலேயே நல்ல முகூர்த்த நாள் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். மண்டபத்தை பத்தி விசாரிச்சப்போ ஒரு நிமிஷம், நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. கல்யாண விஷயமா தானே பேச வந்திருக்கீங்க? அது உண்மைதான். ஆனா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக நாங்க வரல. எல்லா ஏற்பாடுகளும் நிறுத்துங்கன்னு சொல்ல நாங்க வந்திருக்கோம். ஏன் சம்பந்தி இப்படி பேசுறீங்க? சம்பந்திட்டு பேசாதீங்க. இந்த சம்பந்தமே வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதான் ஏன்னு கேக்குறேன். காரணம் எல்லாம் கேட்காதீங்க, எங்களை விடுங்க. அது எப்படிங்க விட முடியும்? பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோஷியல் ஒர்க்கர் சுசிலா வீட்ல சம்பந்தம் பண்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்னு சந்தோஷமா சொல்லிட்டு தானே போனீங்க. இப்ப திடீர்னு வந்து கல்யாணம் வேணாம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். முதல்ல இஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் மாத்தி பேசுறீங்க? எங்க மேல ஏதாவது கோவமோ வருத்தமா இருந்தா சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு கல்யாணமே வேணான்னு சொல்றது நல்லது இல்லைங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு இருக்குது ஒரே பையன். அவன் 100 ஆயுசு வாழலைனாலும் பரவாயில்ல. ஆனா எங்களுக்கு முன்னாடி அல்ப ஆயுசுல போக கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இந்த கல்யாணத்துக்கும் நீங்க சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல. பொண்ணு மாப்பிள்ளைக்கு எங்கயாவது ஜாதகம் பாத்தீங்களா? இல்ல என் பொண்ணை கட்டிக்கிட்டா உங்க பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் ஏதாவது சொன்னாரா? ஜோசியர் ஒண்ணு சொல்ல, ஒரு ரவுடி பையன் தான் சொன்னான். அவன் உங்க பொண்ணை காதலிக்கிறானா, அவளும் அவனை தான் காதலிக்கிறானா. அந்த காதலுக்கு குறுக்க என் பையன் வந்தான்னா அவனுக்கு கல்யாணம் நடக்காதான். என் பையனை கொன்னுடுவேன்னு நடுரோட்ல வச்சு மிரட்டிட்டு போயிருக்கான். எந்த ராஸ்கல் உங்களை மிரட்டினான்னு சொல்லுங்க. எனக்கு கமிஷனர் லெவல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கு. அவனை உள்ள தூக்கி வச்சு ஆயுசுக்கும் வெளியே வர முடியாதபடி பண்ணிடுறேன். தினேஷோ ரமேஷோ ஏதோ ஒரு பேரு தான் சொன்னான். அவனும் உங்க பொண்ணு கூட அவ கிளாஸ்ல தான் படிக்கிறானா. அவன் யாரு என்னங்கிறது அப்புறம் இருக்கட்டும். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிருப்பேன்ல. எல்லாத்தையும் மறைச்சு எங்களை ஏமாத்திட்டீங்களே. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு கூட அதனாலதான் உங்க பொண்ணு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தாளா? நாங்க கேட்டதுக்கு அவ சுபாவமே அப்படித்தானே சொல்லி எங்க கிட்ட மழுப்பிட்டீங்க. அவ ஏன் அப்படி இருந்தான்னு இப்பதான் எனக்கு புரியுது. கௌரவமான குடும்பம், வில்லங்க எதுவும் இருக்கா நம்பிதான் உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க வந்தோம். ஆனா நீங்க இவ்வளவு கேவலமா நடப்பீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. உங்க பொண்ணு யாரையாவது காதலிச்சா அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு பாருங்க. அது சரியா வரலன்னா காதல் மேட்டரை கிளியர் பண்ணிட்டு வேற மாப்பிள்ளையை தேடுங்க. அதை விட்டுட்டு இப்படி ஏமாந்தவங்க தலையில கட்டி வைக்கலாம்னு நினைக்காதீங்க. கோவத்துல வார்த்தையை விட்டுடாதீங்கம்மா. அந்த அயோகி சொன்னதை வச்சுதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். காலேஜும் படிப்பும் தான் அவ உலகம். அவ வேற யாரையும் காதலிக்க சான்ஸே இல்ல. பெத்தவங்க பொண்ணு மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிறதும் பொண்ணுங்க அவங்கள ஏமாத்திட்டு ஓடுறதும் காலங்காலமா நடந்துகிட்டு தானமா இருக்கு. என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியுங்க. பசங்களும் பொண்ணுங்களும் ஒன்னா படிக்கிற காலேஜ்ல அவ படிக்கிறா. ஒரே கிளாஸ்ல இருக்கிறப்ப எவனாவது ஒருத்தன் நம்ம வீட்டு பொண்ணு மேல ஆசைப்படுறது சகஜம்தான். அதுக்காக நம்ம பொண்ணு நம்ம சந்தேகப்பட முடியுமா? உங்க பொண்ணு நல்லவளாவே இருக்கட்டுங்க, நாங்க அவளை பத்தி எந்த குறையும் சொல்லல. ஆனா எங்களுக்கு இத ப்ரொசீட் பண்றதுக்கு இஷ்டம் இல்லைங்க, அவ்வளவுதான். அந்த ராஸ்கலை நினைச்சுதானே நீங்க இப்படி பயப்படுறீங்க.
உங்க புள்ளைக்கு அவனால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உங்க செக்யூரிட்டிக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இல்லம்மா, பொண்ணு எடுக்கிற இடம் அந்தஸ்துல குறைச்சலா இருக்கலாம், ஆனா ஆபத்தான இடமா இருக்கக்கூடாது. அப்புறம் காலம் முழுக்க நாங்களே புள்ளைய நினைச்சுக்கிட்டு அலற மாதிரி இருக்கோம். பிரச்சனை இல்லாத பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் எங்க பிள்ளையும் சந்தோஷமா இருப்பான், நாங்களும் நிம்மதியா இருப்போம். உங்க பொண்ணை கட்டி வச்சுட்டு எப்ப எவன் எங்க புள்ளைய வெட்ட வருவான்னு நாங்க பயந்து செத்துட்டு இருக்க முடியாதுங்க. நீங்க இப்படி பயப்படுறதுல அர்த்தமே இல்லைங்க. எனக்கு சொத்து இருக்கு, சொசைட்டில நல்ல செல்வாக்கு இருக்கு. ஆனா எவனோ ஒரு பொடி பையன் வந்து மிரட்டினான்னு அவனுக்கு பயந்து நம்ம வீட்டு கல்யாணத்தை நிறுத்துறது எனக்கு என்னமோ சரியா படலைங்க. உங்ககிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கலாம், பண பலம், ஆள் பலம், அதிகார பலம் எல்லாம் இருக்கலாம். ஆனா அவன் என் பையனை கொலை பண்றதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். இப்படி ஒரு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஏன் இதுக்கு சம்மதிக்கணும்? இந்த கல்யாணம் நடக்கலைன்னா யார் வாழ்க்கையும் முடிஞ்சு போறது இல்ல. நீங்க வேற பையனை பாத்துக்கோங்க, நாங்க வேற பொண்ணு பாத்துக்கிறோம். இந்த கல்யாணத்தினால நாங்க எங்க பையனை இழக்க தயாராவே இல்ல. எழுந்துட்டா திருப்பி கொடுத்துருவீங்களா? சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க புள்ளை இழக்கிறதுக்கு நாங்க தயாராவே இல்ல. எங்களை விட்டுருங்க. அம்மு, அக்கா, பாப்பா தெரியுதா? நல்லா தெரியுதுக்கா. கை கால் அசைறதெல்லாம் கூட தெரியுது. கண்ணு அப்படியே முழிச்சு முழிச்சு பாக்குற மாதிரியே இருக்கு. பிறக்கிற குழந்தை உன்ன மாதிரியே அழகா இருக்கும்னு சொல்லுவ போல இருக்கே. நான் போய் சொல்லலக்கா, பாப்பாவை என்னால நல்லா பார்க்க முடியுது. எனக்கு எதுவுமே தெரியலையே. ஏய், அங்க பாரு, கால் ஆட்டுது பாரு. ஏதோ அசைற மாதிரி இருக்கு, ஆனா குழந்தை மாதிரி தெரியலையே. உன் கண்ணுல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலா ஒரு கண்ணாடி தான் உனக்கு மாட்டணும்னு நினைக்கிறேன். ஏய், அங்க பாரு. அதோ அதோ கால் ஆட்டுது தெரியல. வேஸ்ட் பண்ணி. என்னம்மா, பாப்பா பார்த்தாச்சா? சரி, கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? உங்க தங்கச்சி ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஆமா டாக்டர், ஃபர்ஸ்ட் டைமா பேபியை பாக்குறால. ஓ அப்படியா? பேபியை பாருங்க. ஏய், பாப்பா எவ்வளவு அழகா தெரியுதுல. எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ வேற என்ன கடுப்பேத்தாத. அக்கா, how do you feel now அம்மு? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பாப்பாவோட மூமெண்ட்ட நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. மானிட்டர்ல இருக்கிற குட்டியை பார்த்ததுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற. வயித்துல இருக்கிற பாப்பா கையில வந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. ஐயோ, இன்னைக்கே அது நடந்துடாதான்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரமே நடக்கதான் போகுது. ரிஷி, ஒரு நிமிஷம் வாங்க. ரிஷி, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். மாதவியை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்.